நன்றி. தேசிய செயலாளர் தேசிய முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தோழர் டிஎஸ்என் அவர்கள். உண்மையிலே மனசுக்கு ரொம்ப நெகிழ்வாக நிறைவாக உள்ளது. எல்லாருமே அந்த ஒரு உணர்வு தான் நம்ம இருக்கோம். ரொம்ப அரங்கம் நிறைந்தான்னு சொல்லுவாங்களா, அரங்கம் ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஆனா எல்லாருமே செம்பையை பத்தி பேசினா எல்லாருமே பேசலாம், இன்னும் பேசிக்கொள்ள விடிய விடிய இன்னைக்கு நம்ம மக்கள் கைவிழா நடத்த மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கலாம், நேரம் பத்தாது. அதனால நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு கூட நிகழ்ச்சியை நம்ம முடிச்சு ஆகணுமே இங்க ஒரு இதுல இருக்கும். அடர்த்தியான கூட்டம், ரொம்ப செறிவான பேச்சுக்கள். கேடிகே பற்றி திருப்பி திருப்பி பல பேர் சொல்லிட்டாங்க. அவர் வந்து ஒரு பன்முக வித்தகர். கேடிகே நீங்க நார்மலா பார்த்தா கேடிகே வந்து ஒரு அந்த ட்ரெஸ் சென்ஸே கிடையாது. திடீர் டிஷர்ட் போடுவாரு, திடீர் தலையை கலந்து போட்டு சுறுசுறுப்பா டக்கு 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 அங்கங்க பாய்வாரு. ஆனா அவர்கிட்ட எந்த நம்ம நைனாக்கு தெரியும், அறந்தாங்கி நைனா லட்சுமணியாவுக்கு தெரியும், எந்த ஒரு நிகழ்வை எந்த நிகழ்ச்சியா இருக்கட்டும், அது வந்து அரசியல் சம்பந்தப்பட்டா இருக்கணும், இல்ல டியூஷன் சென்டரா இருக்கட்டும், இல்ல கல்வி சம்பந்தமாக எந்த நிகழ்ச்சி அவர்கிட்ட கொடுத்தாலும் கூட மிக சிறப்பாக அதை நடத்தி கொடுத்துருவார். அவர் என்ன பண்ணுவார்னு தெரியாது, தூங்குவாரா மாட்டாரா ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப அருமையாக அந்த செயல்பாட்டு திறன் வந்து உண்டு. ஆனா அவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய, எனக்கு அதிகமா அவரு பழக்கம் இல்லை செம்பைய மாதிரி. ஆனா இப்பதான் தெரியுது அவர் பல இதுக்கு வித்துட்டு இருக்காருங்க. அந்த டியூஷன் சென்டருக்கு அவர் தான் வித்துட்டு இருக்காரு. அந்த டாக்டர்ஸ் வந்து சிறந்த டாக்டர் அவார்டு கொடுத்ததுக்கு அந்த அதுக்கும் அவர் தான் முனைப்பா இருந்திருக்காரு. லட்சிய ஆசிரியர்கள் அந்த இதுக்கும் அவர் தான் இருந்திருக்காரு. அதை பார்க்கும்போது அவருக்கு அந்த தொடர்பு இருந்தது மிக பறந்துபட்ட விரிவான ஒரு தொடர்பு. அவர் வந்து அறந்தாங்கி அஜய் இருக்கார, ஒரு அரங்கத்துக்குள்ள நிற்க மாட்டார், பல தொடர்புகள் விரிஞ்சு போட்டவர். நம்ம வந்து ஒரு அரசியல் தளத்தில் நம்ம இயங்கினாலும் கூட பல்வேறு தளங்கள்ல, பண்பாட்டு தளங்கள்ல, இல்லைன்னா மக்களோடு போறத பல்வேறு துறைகள்ல உள்ளவங்கள்ட்ட சேர்ந்து போய் சேர்த்தா தான் நம்ம போய் பயணிக்க முடியும் இந்த காலகட்டத்தில். அந்த ஆயத்தை நல்ல கையில் எடுக்கணும். நம்மளுடைய முத்துநிலவன் தோழர் சொன்ன மாதிரி நமக்குள்ள என்னத்த இருக்கு, பெரிய வேறுபாடே ஒண்ணுமே கிடையாது. ஆனா நம்ம இந்த காலகட்டம் நம்முடைய எதிரிகள்லாம் சேர்ந்திருக்கான் பாருங்க, எதிரிகள்லாம் சேர்ந்திருக்கான். ஆனா நம்ம சேரக்கூடிய அந்த ஒரு முனைப்புல இருக்கோம். செம்பாட்டூர் செம்பை குடும்பம் சொன்னாங்க. அவருடைய குடும்பம் வந்து அருமையான குடும்பம். தங்கமூர்த்தி சொன்னார், நம்ம வந்து குடும்பத்தை பார்த்துக்கணும், அது வந்து ரொம்ப 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 முக்கியம். நீங்க வந்து நம்மளை வெளியில அவுத்து விடுவாங்க, அது வேற விஷயம். குடும்பத்துல பொண்ணாட்டி பிள்ளைகள்லாம் நீங்க போயிட்டு வாங்க எல்லாரும், ஆனா அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கக்கூடிய நிலைமை நம்ம இருக்கணுங்களா. ஆனா அதுக்கு முன்னுதாரணமாக தெரிந்தவர் செம்பை. அதுக்கு நேர் கான்ட்ராஸ்ட் நம்ம கேட்டிக்கு பாருங்க. செம்பையினுடைய குடும்பம் எனக்கு இப்போ 2 மாதங்களுக்கு முன்னுக்கிட்டு எனக்கு தெரியாது. இப்ப இன்னைக்கு அவங்க பொண்ணை பாக்குறேன், மருமகனை பாக்குறேன். முருகானந்தத்தை தெரியும், கண்ணனை தெரியும், தான். அவங்க வந்து அப்பாவுக்கு வந்து ரொம்ப அறத்திட்ட போனங்காரு. அவர் வந்து மாநில பொதுச் செயலாளர். அதெல்லாம் மாட்டேன், எனக்கு குடும்ப டாக்டர் அவன் தான், எனக்கு அறத்திட்ட போயாகணும்னு நினைக்கிறார். ஏன் ஞாயிற்றுக்கிழமைங்க நாளைக்கு அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை அவரா இப்போ பொதுச் செயலாளர் பதவி எடுத்த பிறகு தமிழகம் எங்கும், அது வந்து நான் இந்த அரங்கத்தில் சொல்றேன், பொன்னியலனுக்கு பிறகு தமிழகம் எங்கும் எல்லா இடத்துலையும் ஒரு சனி ஞாயிறு தான் வெளியில பெறுறார். எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பொக்கிஷன் சொல்லணும். நாம யாருமே நான் எதிர்பார்க்கவே முடியாது, எதிர்பார்க்காத வகையில ஒரு மருத்துவ தொழிலையும் இருந்தது டாக்டர் தான். இவர் எப்படி பண்ணுவாருன்னு பட்டவங்கள வியக்கிறாங்க, அவங்க வந்து ரொம்ப பாராட்டுறாங்க. அப்படி தமிழகம் எங்கும் லென்த் அண்ட் பிரெத் கம்ப்ளீட்டா டிராவல் பண்ணி அவரை பிடிக்கிறது கஷ்டம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாதிரி செம்பை அவரை பார்க்க விட, இல்லை எனக்கு அவர்கிட்ட தான் போகணும். பொண்ணுகிட்ட பேசினா பொண்ணு சொல்றாங்க, இன்னைக்கு தான் பாக்குறேன் பொண்ணு மருமகன் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அவருக்கு வந்து மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும், போகணுங்கிறாருன்னு. அப்புறம் அர்த்தத்தை கேட்டேன், தோழர் அர்த்தத்தை கேட்டேன், சரி நாளைக்கு வர சொல்லுங்களேன் இங்க கூட. அவரும் அப்பமா இங்க ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அவரை நம்ம பாராட்டி விட்டுருவோம் அப்படிங்காரு. அந்த இதுல அப்பே மனசுக்கு இதா இருக்கட்டும். எனக்கு குடும்ப டாக்டர் எனக்கு கணிச்சுடி தெரியும், அறந்தான், நான் அறந்தான் சொல்றேன், அறத்தை போய் ஆகணும்னு நினைக்காரு. ஆனா கிட்டத்தட்ட அவருக்கு எல்லாமே அவருக்கு எல்லாமே இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்பவே தெரிஞ்சு போச்சு போலுக்கு அவருக்கு 2 மாதங்களுக்கு முன்னாடி போகணுங்காரு. ஞாயிற்றுக்கிழமை போறாங்க, திருப்பி அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை போகல போலுக்கு, அடுத்த நாளைக்கு திருப்பி தானா கிளம்பி கார்ல கிளம்பி போய்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் அறத்துல சொல்லுங்கன்னாங்க. அப்போ சொல்லி அப்புறம் இருந்து அடுத்த எங்களுடைய மாவட்ட குழு போடும்போது தோழர் அவரையும் கார்லயே கூட்டு வந்து சேர்த்து வச்சார். எதுக்கு சொல்லனா,
அதுமாதிரி பொன்னியலனோடு சொன்னாங்க. பொன்னியலனோடு உள்ள நட்பு வந்து பொன்னியலன் பொன்னியலனுக்கு வந்து மகள் தான் உண்டு, மகன்கள் கிடையாது, மகன் கிடையாது. மருமகனும் டாக்டர். அதனால அவருக்கு அந்த மகன் செய்யக்கூடிய அந்த ஒரு உதவியை செம்பை பண்ணார். அவர் வந்து பொன்னியலன் வந்து கண் ஆஸ்பத்திரியில மதுரையில் அரவிந்தில் வந்து அந்த அறுவை சிகிச்சை பண்ணும்போது அறுவை சிகிச்சை பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு வாரம் பொன்னியலனோடு தங்கியிருந்தார். பொன்னியலன் வந்து இந்த 2024 எட்டயபுரம் பாரதி விழால நாங்க கூப்பிட்டுருக்கோம், பொன்னியலனை கூப்பிட்டுருக்கோம். அடிகளாருடைய நூற்றாண்டு ஒட்டி பெரிய கருத்தரங்கம் பொன்னியலன் தலைமையில நடக்கு. பொன்னியலன் வந்து நோக்க உரை அவர் தான் உரையாற்றணும். பொன்னியலன் வந்துட்டு இருக்காரு. அதுக்கு முந்தின நாள் செம்பை இறந்துட்டாரு. பொன்னியலன் அடிகளாரம் மறந்துட்டாரு, கருத்தரங்கத்தை மறந்துட்டார். அங்கேருந்து வந்து கார்ல வந்து இறங்கினோன்னா அப்போ கைகாலெல்லாம் அடுங்குது. நான் வர்ற வழியை தான் எத்தான் கேள்விப்பட்டேன். செம்பையினுடைய தவத்தை பற்றி பேசிட்டார். தோதி முதல்ல பேச சொல்லும் போது இல்லை, எனக்கு பேசுற ஒரு மனசுல இல்லை, நான் வந்து அப்புறம் பேசிக்கிறேன். இல்லை பேசுங்க, நீங்க தான் முதல்ல ஆரம்பிச்சு வைக்கணும், தொடக்க உரை நீங்க தான் சொன்னோடனே அவர் பேசும்போது அடிகளாரை பத்தி பேசல, நாங்க எடுத்து கொடுக்குறோம், அவங்க மகா எடுத்து கொடுக்குறாங்க. மண்டக்காடு கலவரம், அந்த அடிகளார் வந்து மீனை கையில பிடிச்சிட்டு ஏலம் விட்டாரு, அதெல்லாம் அவருக்கு காதலே வாங்கல. செம்பையினுடைய தவத்தை பத்தி பேசிட்டு எனக்கு இவ்வளவுதான், அப்புறம் பேசுறேன்னு உட்காந்துட்டார். அப்போ பொன்னியலனை எப்படி நட்பு கட்டி போட்டுருப்பாரு. பொன்னியலனோடு அவருக்கு நெருக்கம். அஜய் சொன்னாரு, மக்கள் கலை விழா நடத்தும் போது செம்பைக்கு தெரியாது தவத்தை கொண்டு வந்த. பொன்னியலன் வந்து அப்ப வந்து கிட்டத்தட்ட 90 நினைக்கிறேன், 90களில் இருக்கலாம். கொஞ்சம் வயசு கம்மி இருந்தாலும் கூட 60 வயசு மூட்டை தூக்கிட்டு வர்றாரு. அவர் வந்து மதுரை பேசஞ்சர்ல வர்றாரு. வண்டி செம்பை வரவேற்க போயிருக்காரு மதுரைக்கு. கூட ஒரு ஆளையும் சொல்லி கார்ல அனுப்பி வச்சிருக்கோம் நாங்களும் அஜயும், உங்க பொறுப்பு கொஞ்சம் கூட்டி வர வேண்டியது. ஆனா வண்டி என்னன்னா பிஃபோர் டைம், உங்களுக்கு பஸ் மாதிரி கிடையாது, வண்டி பிஃபோர் டைம் வந்து நின்றுடலாம். சில சமயம் ட்ரெயின் பிஃபோரா வந்து நின்றுட்டு குறித்த காலத்துக்கு முன்னாடி வந்துட்டு செம்பை அந்த டைம் தான் காப்பி சாப்பிட போயிட்டாரு. இவரு பொன்னியலன் வந்து மூடைய தூக்கிக்கிட்டு, அப்பெல்லாம் லிப்ட் எல்லாம் கிடையாது 90களில், நான் சொல்றது மேம்பாலத்துல ஏறி அந்த தவத்தை கொண்டு இங்க கொண்டு நாங்கள் வெளியிட்டோம். அந்த தவம் வந்ததும் ஒரு தவமாக பொன்னியலன் பண்ணார். அதனுடைய பின்பலங்களை நம்ம பேசினா ரொம்ப கஷ்டம். அதை கொடுத்த ஆள் பிரிண்ட் பண்ணி கொடுக்கல, குரூப் கட்டி கொடுக்கல. 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. நாங்கெல்லாம் பணம் போட்டு, பொன்னியலன் கையில இருந்து பணம் போட்டு வெளிவந்த செம்பைக்கே தெரியாது. அப்படிப்பட்ட தவம் வந்து நம்ம தவமா இருந்து அந்த தவமா பெற்றம்பா அப்படிம்பாரு பொன்னியலன். அப்ப அவருடைய அந்த இது இந்த பாரதி விழா எட்டயபுரத்துலயும் பொன்னியலன் வந்து அடிகளாரை விட்டுட்டு பேசினது. விருது தொடர்ந்து பல, இப்ப எங்களுடைய மாவட்ட தலைவர் சுரா இருக்காரு, தொடர்ந்து விருதுக்கு வாங்கிட்டு இருக்காரு. அவருடைய ஏன்னா அவர் மாவட்ட கலையத்துறை மாவட்ட தலைவராக இருந்தவர், இப்ப செயலாளர் இருந்தவர் செம்பை. அதனுடைய வழித்தோன்றல், ஏன்னா நம்ம அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டு இருக்கு பாருங்க. அதே செம்பையினுடைய விருது, தமிழக அரசனுடைய தமிழ் செம்மல் விருது, எங்களுடைய நம்முடைய தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமன்றத்தினுடைய வாழ்நாள் சாதனையாளர் விருது, புதுக்கோட்டையினுடைய புத்தகத்தர் விழாவினுடைய வாழ்நாள் சாதனையாளர் விருது, இப்படி பல பல விருதுகள். ஆரம்பத்துல நமக்கு பேச தோணும், என்ன கவிதை திரைப்பட மெட்டுக்கள்ல கவிதை பாடி அசத்திடுவாரு. நாங்க பெரிய அரங்கத்துல கவி அரங்கம் அதெல்லாம் இவர் வந்து சடார்னு எம்ஜிஆர் பாட்டு அப்படி திரைப்பட மெட்டுல பாடி அடுத்த கைத்தட்டு வாங்கிட்டு போயிருவார் செம்பை. என்னம்மா அது, ஆனா பார்த்தா இருக்கும் பேசிதான் இப்போதும் உத்தவர் எளிமையா இருப்பாரு. பொன்னியலனுடைய 80வது அந்த ஆண்டு அவருடைய பிறந்த நாளை வந்து அங்கே கொண்டாடின போது நார்வலில் இருக்கும். செம்பையிட்ட வந்து வாட்ஸ்அப்லாம் அவருக்கு பக்கத்தில் என்ன மிராசில் மாட்ட போடுங்க, நான் பார்த்துக்கிட்டேன், ஃபோட்டோவை போடுங்க டிஎஸ்என் பாரு. அந்த இதுக்கு மூட்டாம் ட்ராஸ் வந்திருக்காரு. மூட்டாம் ட்ராஸும் அவரும் அது நேரம் வராமல் ட்ரெயினில் வசதியாக வரணும். விருதுநகர் வரைக்கும் ட்ரெயினில் வந்து தூக்கத்தை முழிச்சு விருதுநகர்லேருந்து இன்னொரு ட்ரெயினில் மாறி இப்படி வந்து சேர்ந்தாங்க. தங்க ஏற்பாடெல்லாம் எங்கே ஒன்றும் சரியாக பண்ண முடியல. ஏன்னா ஏகப்பட்டவர் வந்ததுனால அது நடத்தக்கூடியது வந்து அமைப்போட நடத்தலை, கல்விக்கு பிரமன்றோ கட்சியோ நடத்தலை. தனியாக ஒரு தங்கம் அவர் பண்ணாரு, ராம தங்கம் பண்ணாரு. ஆகையினால அகாமடேஷன் இல்லை. ஆனாலும் பிளாட்ஃபாரத்தில் எங்க செம்பை இருக்கேன்னு கேட்டா, நான் பிளாட்ஃபாரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கேங்காரு. ஐயோ நீங்க வாங்கன்னு சொல்லி எங்க சம்மந்தக்காரங்க வீட்டுக்கு நான் இப்போ போயிருந்தேன். அப்போ கூப்பிட்டு வர சொல்லி மூட்டாம் ட்ராஸும் அவரையும் எங்க வீட்டில் குளிச்சு எடுத்துட்டு கிளம்பி போனோம். எதுக்குன்னா அந்த அர்ப்பணிப்பு பாருங்க. பொன்னியலனுடைய 80வது நிறைவுக்கு நைட்டு பூரா தூக்க முடிச்சு 2 ட்ரெயினும் மாற்றி அவருடைய வயசுல வந்து விழுந்து கடைசியில வந்து விழுந்துட்டாரு. சொன்னாங்க அவர் வெளியில தெரியாதுங்க, சிறந்த ஆய்வு பெற்றை.
நதிகளுடைய இணைப்பை பற்றி ஒரு அருமையான ஒரு கட்டுரைகள் விகடன்லயோ இதுலயோ வந்து வெளியில வந்தது. சன் டிவியில வந்து ஒரு நேர்காணல்ல வந்து அதை சொன்னாரு. அமைப்புக்கு வந்து முத்துநேல்வன் தோழர் சொன்ன மாதிரி அமைப்புக்கு எங்க போனாலும் நம்ம அமைப்புக்கு கட்சிக்கு இழுக்கணுமா அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் அவருக்கு உள்ள கண்ணு அப்படியே இருக்கும். ஆனா வெளில தெரியாது, அப்படி பிடிச்சு வச்சு இருப்பாரு. ஆனா அவர் இன்னைக்கு இல்லையாங்கிறது நமக்கு வந்து எனக்கு நம்ம வந்து நம்முடைய பொது உடைமை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு இந்த டிசம்பர் 26 இருந்து ஆரம்பிச்சு 25 வரைக்கும் போகுது நூற்றாண்டு விழா. நம்ம வந்து 64 ஏதோ காலத்தின் கொடுமையா ஏதோ நம்ம பிரிஞ்சுட்டோம். இருந்தாலும் ஆரம்ப கால நூற்றாண்டு பொது உடைமை இயக்கத்தினுடைய அந்த வரலாற்றை ஆவணப்படுத்த வேண்டும் என்று இப்போ நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கும்போது கன்னியாகுமரி மாவட்டம், நெல்லை மாவட்டம் பார்த்துக்க புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வரணும்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் செம்பை இல்லாத சிங்கம்புது தோழர், சுந்தராஜன் தோழர், நம்ம செங்குடன் தோழர் தெரியும். நம்ம எல்லா ஆட்களையும் தனித்தனியாக பார்த்து அவங்கள்ட்ட குறிப்பு எடுத்து அதை ஆவணப்படுத்த விட, ஏன்னா எல்லாருக்குமே வயசாகி போச்சு. நைனா ஐயாலாம் திருப்பி ஒரு இடத்துக்கு வாங்கன்னா எல்லாத்தையும் ஒரு இடத்துல கூட்டி வச்சு அப்படி பண்ண மாதிரி கன்னியாகுமரியில் பண்ணியிருக்கோம், நெல்லையில் முயற்சி பண்ணியிருக்கோம். புதுக்கோட்டைக்கு நான் புதுக்கோட்டையும் கன்னியாகுமரி சொந்த ஒரு நாள் அதுவும் பொறுப்பு, காஞ்சிபுரத்துலையும் அந்த இடங்களுக்கு போய் எல்லாத்தையுமே வர சொல்லி அந்த ஒரு ஒத்துழைப்பை செம்பைக்கு நீங்கள் செய்யக்கூடிய பணியாக செஞ்சு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுப்படுகிறேன். நம்முடைய பொது உடைமைக்குடைய நூற்றாண்டு அந்த வரலாறை ஆவணப்படுத்த வேண்டிய அந்த பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கு. இன்னைக்கு அவர் இல்லாத நமக்கு கஷ்டமா இருக்கு. உழைப்பாளியாக இருக்கக்கூடியவங்க, உடல் உழைப்பில் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி படைப்பாளியாக இருப்பது வந்து மிக அரிது. அவருடைய எப்படி சுறாவச்சனோ அதே மாதிரி மாவட்ட செயலாளர் பாலச்சந்திரன் அவர் கிட்டத்தட்ட கொத்தனார் தான். அவரும் படைப்பு என் சொற்களிலே குளிக்கிறேன்னு ஒரு படைப்பு நூல் வரப்போகுது. அதுல செம்பை வந்து அவர் முன்னுரை எழுதியிருக்காரு. இந்த மாதிரி வரதனா ரொம்ப, ஏன்னா அவருக்கு தன் மாதிரி பரிணாமம் எப்படி கொண்டாடினாரோ அதே மாதிரி பாலச்சந்திரன் சொல்றாரு இந்த மாதிரி வர வேண்டும் அப்படின்னு ரொம்ப அவரை நன்றி அந்த முன்னுரையில் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு. செம்பைக்கு பிடித்த அந்த ஒரு பாடல், ஏன்னா பாடல் இல்லாம நம்ம இவங்க 2 பேரும் கேட்டாங்க, எங்களை தெரியலையா, எங்கள் இசையை புரியலையா, நாங்க எப்படி பண்ணோம், அது வந்து நம்மகிட்ட கேட்குற மாதிரி அந்த பாடல் பரிணாமனுக்கு பாடல் செம்பைக்கு பிடித்த அந்த ஒரு பாடலை பாடி என்னுடைய அஞ்சலியை செலுத்துகிறேன். எங்களை தெரியலையா, எங்கள் இசையை புரியலையா, திங்கள் ஒளியில் துயில்வோரே, தினம் சூரிய தீனில் உழைப்போரே. நவராத்திரி பூரா கொத்தனார் தூங்குறான், நிலவு வெளியே கூட ரசிக்க முடியல, தூங்கிக்கிட்டு இருக்கான் ராத்திரி பூரா. ஏன்னா அனைவரும் சொல்லுவாங்க சூரியனே நிலவே பார்க்க முடியாது, அவங்க பார்த்ததே கிடையாது, ஏன்னா உழைப்பு அந்த காலத்துல அப்படி. அந்த இது சொல்ற, திங்கள் ஒளியினில் துயில்வோரே, தினம் சூரிய தீயினில் உழைப்போரே. காலை 6 மணில சாயங்காலம் 6 மணிக்கு உழைக்கணும். ஜார் என்னும் அரக்கன் வேறறுத்த சம்மட்டி அறிவாள்கள், இந்த சரித்திர நரம்பு மண்டலத்தின் தத்துவ மருத்துவர்கள், பாசிச ஹிட்லரின் கூலிப்படைகளை பனிமலை மீதினில் வென்றவர்கள், பாசிச ஹிட்லரின் கூலிப்படைகளை பனிமலை மீதினில் வென்றவர்கள், பாட்டாளி ஆட்சியை முதல் மண்ணில் படைத்திட்ட விஞ்ஞானிகள், எங்களை தெரியலையா, எங்கள் இசையை புரியலையா, ஆன்ம பலம் உள்ள மானிடரே, எங்கள் அணிவகுப்பை சற்று பாருங்கள், ஆன்ம பலம் உள்ள மானிடரே, எங்கள் அணிவகுப்பை சற்று பாருங்கள், அமெரிக்க ஆதிக்கம் பின்வாங்க வியட்நாம் வென்றதை கூறுங்கள், அமெரிக்க ஆதிக்கம் பின்வாங்க வியட்நாம் வென்றதை கூறுங்கள், பூமியின் முகத்தை உழைப்பால் மாற்றிடும் புயலின் சின்னங்களே, பூமியின் முகத்தை உழைப்பால் மாற்றிடும் புயலின் சின்னங்களே, நம் போர் இன்னும் முடியவில்லை, நம் போர் இன்னும் முடியவில்லை, இந்த பூமி முழுதும் விடியும் வரை, எங்களை தெரியலையா,
எங்கள் இசையை புரியலையா. நன்றி. தொடர